ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு சூப்பரான இன்றைக்கி ஃபுல் நாள் எப்படி போக போகுதுங்கிறத ஃபுல் டே விலாக் மாதிரி தான் பார்க்க போகிறீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னடா காலையிலேயே கிளம்பியிருக்கேன்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி நான் ஒரு எங்கள் கிராமத்தில் ஒரு தெரட்டி ஃபங்க்ஷனுக்காக தான் போகிறோம். கிராமத்தில் தெரட்டி எப்படி பண்ணுறாங்க, தாய்மாமன் சீர் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னுலாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெரட்டிங்கிறது ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க. இது தலைக்கு தண்ணி ஊற்றி விடுறதுன்னு சொல்லுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ரொம்ப முக்கியப்பட்டது தாய்மாமன், அக்கா தங்கச்சி, சித்தப்பா, பெரியப்பா அந்த மாதிரி ரொம்ப முக்கியப்பட்டவங்களை மட்டும் கூப்பிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு சீர் செய்வாங்க. அந்த சீரை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் எங்கள் கிராமத்தில் அதாவது தெரட்டி எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நான் அங்கே போய் எப்படியெல்லாம் தாய்மாமன் சீர் செய்கிறாங்க, அதாவது கிராண்டாக செஞ்சால் சீரெல்லாம் ரொம்ப நிறைய தருவாங்க. இது சிம்பிளாக தெரட்டி இல்லை, தலைக்கு தண்ணி ஊற்றுற ஃபங்க்ஷன் தான் வச்சுருக்காங்க. தெரட்டி அப்புறம் வைப்பாங்க. அதனால அந்த ஃபங்க்ஷன் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். நான் அங்கே போய் உங்களுக்கு வீடியோவில் எல்லாமே தெளிவாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். அதனால பாருங்கள், தாய்மாமன் சீரெல்லாம் கொண்டாந்து வச்சுருக்காங்க பாருங்கள். பாருங்க, தாய் மாமா இப்போ சீர் கொடுத்துட்டு இருக்காங்க எங்கள் கிராமத்தில். பாருங்க, இதெல்லாம் தாய் மாமங்களை பொண்ணுக்கு கொடுக்குற சீர். அப்படி பக்கத்துல அப்படி வாங்கி இப்படிதாங்க அவங்க என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்காங்களோ அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. தாய்மாமனுக்கு பொரியல்ல பழந்தாங்காய் எல்லாம் கொடுத்துருக்காங்கப்பா. இது இந்த தட்டு எடுத்து அது அவங்களுக்கு சேர்ந்து காசு பணம் 501 ரூபா எல்லாம் கொடுத்துருக்காங்க தாய்மாமனது. இது என்னோட சீருங்க. நான் பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் கொண்டு போய் கொடுக்குறேங்க. பாருங்க, பின்னாடி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. தாய்மாமன் அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வேற எல்லாரும் கொடுக்கணும். இப்போ நான் கொண்டு போய் கொடுக்குறேன். அங்கே எல்லாம் சீர் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கே சீர் கொடுத்துட்டு எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. சீர் வாங்கிட்டு கொடுக்குறாங்க. இப்போ திருப்பி வீட்டுக்குள்ளே போய் கொடுக்குறாங்க. பாருங்க, என் தங்கச்சி வர்றான். ஹாய் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? வாங்கிட்டு வீட்டில் இப்படி சேஃப்டி பண்ணி வச்சுட்டு இருக்காங்க பாருங்க. அன்பளிப்பு கொடுக்க போறியா? கொடு நிறைய கொடு, எனக்கு சேர்த்து நீயே கொடுத்து. நீ மட்டும் நிறைய வச்சுக்கிட்டு எனக்கு கொஞ்சமாக தான் இருக்குது. வச்சு விடு கவலைப்படாது. இவ செடியிலுமா பூத்துருக்குதாமா, அதனால இவன் நிறைய. எங்க பூவை காட்டு. பார்த்தீங்கன்னா வித்தியாசத்துக்கு நாங்கள் இப்போ என் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேங்க. வண்டியில் 2 பேரும் தான் போய்கிட்டு இருக்கிறோம். அப்படியே எங்கள் கிராமத்தை பாருங்கள் எப்படி இருக்குது. அதே பழைய அதே வாங்க. அவன் இப்போ போது இறங்கி வா. உள்ள வரைக்கும் வண்டியிலே தான் வருவியா? இறங்கு கீழே. வா இந்த அம்மாதே வா வடியா ஓடியா இந்த அம்மாதே. அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம். ஏன் எதுக்கு சவுண்டு? என்ன சவுண்டு? என்ன சவுண்டு? என்ன என்ன ஏன் என்ன சவுண்டு? பாருங்க, சாப்பிடு போ. புதுசாக என் தங்கச்சி அவங்க வீட்டுக்கு வந்திருக்கேங்க.
வந்ததுமே தண்ணி மோந்து தந்தா தண்ணி தாகங்க வெயிலில் போயிட்டு வந்ததுனால இங்கே பாருங்கள் வெயில் எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு பயங்கரமான வெயில் அடிக்குதுங்க. வந்ததுமே பச்சை தண்ணி மோந்து கையில் தர்றா. இவெல்லாம் ஒரு பரப்புன்னு கூட சேர்த்துட்டு வந்தோம். எங்கள் வீட்டில் இருக்கிறது தான் நம்ம உடக்க முடியும். இந்தா எங்கள் ஊர்ல கடை இல்லை ஒன்றும் இல்லை. நாங்களே பட்டிக்காட்டில் கிடக்குறோம். நான் நீ பட்டிக்க ஆனாலும் எங்கள் 2 பேர்த்துக்கு தைரியம் கொஞ்சம் அதிகம்தாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, வண்டி நாங்கள் 2 பேருமே குண்டாக இருக்கோங்களா, வண்டி இழுக்காதுன்னு நினச்சிட்டு பயந்துட்டேங்க. எந்த வண்டியில் வந்தேன்னு சொல்லி பார்க்குறீங்களா? பாருங்கள், நீங்களே வந்து சிரிப்பீங்களா இல்லை திட்டுவீங்களான்னு சொல்லி தெரியல. நாங்கள் 2 பேர் வந்த வண்டியை பார்க்கலாமா? 2 பேர் வந்துட்டுருக்க நடு ரோட்டில் வண்டி நின்றுருந்தாலும் ஒன்றுமே செஞ்சுருக்க முடியாது. ஏன்னா முன்னாடி டயர் பின்னாடி டயர் வண்டி கொடை தூக்கிருன்னு சொல்லி தான் நான் உட்காந்தேன். நான் ஊருக்கு போகிறேன், பஸ்ஸுக்கு போகிறேன், பேசாமல் இரு, இன்னொரு நாளைக்கு நாங்கள் எல்லாம் எல்லாம் வர்றோம் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லை எங்கள் ஊருக்கும் இங்கே நீங்கள் விசேஷத்துக்கு வந்த ஊருக்கும் தூரம் கொஞ்சம் பக்கம் தானே, வந்துட்டு போகலாவா அப்படின்னு வம்பு பண்ணி கூட்டிகிட்டு வந்தா. நான் உட்காரும் போதே சொன்னேன் வண்டியில், வேண்டால இந்த வண்டி வந்து நீயும் குண்டு நானும் குண்டு 2 பேர் உட்காந்தோம்னா போக முடியாது, வண்டி இழுக்காது, கொடை தூக்கிடும் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் இந்த வண்டி வந்து எங்கள் 2 பேர்த்து மேலேயும் கொஞ்சம் பாவப்பட்டு வீடு கொண்டாந்து பத்திரமா சேர்த்திருச்சு. அந்த வண்டியை பாருங்கள், அப்புறம் நான் சொன்னது உண்மையாக பொய்யான்னு நீங்களே சொல்லுவீங்க. நிற்கிது பாருங்கள், இந்த வண்டியில் தான் வந்தோம். எப்படியோ தங்கம் பத்திரமா கொண்டு வந்து சேர்த்திருச்சுங்க. அது வரைக்கும் சந்தோஷம். ஏறாதா? நீ எதிர்பார்த்தியா நம்ம 2 பேர்த்தி வண்டி இழுக்குன்னு? எனக்கு கூட இல்லை, நினைக்கல. எதிர்பார்க்கல. ஆமாம், வந்தது வராதமா வீட்டில் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா. போர்வீலை எடுத்து காய போடு வெயில்ல. இங்கேயும் நல்ல மழைங்க, சூப்பரான மழை. நல்லா காய போட்டாச்சு. வெயில் சூப்பரான வெயில் அடிக்குதுங்க. இப்போ வந்து என் தங்கச்சி அவங்க வீட்டிலிருந்து இந்த ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ அப்படியே சொந்தக்காரவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நானும் என் தங்கச்சியும் போகிறோம். போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், வீட்டு முன்னாடிலாம் என் தங்கச்சி அவங்க ஊரில் வந்து நிறைய வீட்டில் பூச்செடி தான் வச்சுருக்காங்க. பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. செம்பருத்தி பூ பாருங்கள், அங்கே பாருங்கள். இந்த செம்பருத்தி பூ சூப்பராக இருக்குங்களா? நல்லா இருக்குங்க. மழை பெஞ்சதுக்காரதுக்கும் நல்லா பச்சை பசேர்னு சூப்பராக இருக்குது. வெயில் அடிக்குதே, வெயிலில் கருத்து போயிடும்னு ஒரு கொடை எடுத்து பிடிச்சிட்டு வரலாமல்ல. அப்படியே கொடை நான் அங்கிருந்து கொண்டாந்து நீ பிடிச்சிட்டு வர்றதா? இதுதான் நீ என் மேலே வச்சிருக்கிற பாசமா? நீ எல்லாம் ஒரு தங்கச்சியா? இல்லையே, கொடை பிடிச்சிட்டு வரலான்னு இல்லாமல் கொடையை அங்கேருந்து நீங்கள் கொண்டுட்டே வராமல் சும்மா இடத்துக்கு வந்து எனக்கு கேட்குற பாருங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வீட்டில் மல்லிகைப்பூ நிறையா இருக்குதுங்க. அப்புறமா அது பொறிச்சு தரையா? முல்லைப்பூ செடியில் பூ இருக்குதா? இல்லை இல்லை. இது பப்பாளிக்காய் இருக்குது, கீழால் இருக்குது. இங்கே வாப்பா, நான் பார்த்துட்டு வரேன். கொட்டை மரம் இங்கே பாருங்கள், பப்பாளி மரம். முல்லைப்பூ நிறைய இருக்குதுல்ல. போகும்போது ஊருக்கு போகும்போது பிடிக்கலாம். ஊருக்கு போகும்போது பிடிங்க தாரியா? இங்கே பாருங்க, பப்பாளி பழம் பாருங்க, தெரியுதுங்களா? இங்கிட்டு காட்டு. இங்கே பாருங்க, ஐயோ கீழே விழுந்துருமான். இங்கே பாருங்க, கை கட்டுற தூரத்தில் இருக்குது பப்பாளி பழம். அப்புறமா பிடிங்கி சாப்பிட்லாங்க. வாரேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? எல்லாம் நல்லா இருக்கிறேங்க. கூட்டிகிட்டு வரலைங்களா? இல்லை, நான் மட்டும்தான் வந்தேன். இங்கே விசேஷத்துக்கு வந்து எங்கள் மாமா அவங்க பேத்தி வயசுக்கு வந்துருச்சுன்னு, அப்புறம் இப்படியே சரி வந்துட்டு பக்கம் தானே ஒரு வாட்டி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? பிள்ளைகளாம் சாப்பிட்டீங்களா? எல்லாம் சாப்பிட்டோம். சரி, எல்லாம் சாப்பிட்டோம். பிள்ளைங்களும் வேலைக்கு போயிட்டாங்க. ரோட்டில் அரட்டை எடுத்துட்டு போயிட்டு இப்படி வந்தேன். சரி, அங்கே போய் பார்த்துட்டு வரேங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுக்கா. பாருங்க, எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நிழல், வேப்ப மரத்து நிழல், அருமையான நிழல். நானே ஏற்கனவே கட்டங்கரையேறுன்னு வெயிலில் போய் கருத்து போய் கிடக்குறேனுங்க. இவ வேற வந்து ஒரு மைல் சுற்றளவுக்கு ஊரை சுற்றி காட்டுறேன்னு சொல்லி இங்கே பாருங்க
எங்கெங்கேயோ சுற்றி காட்டிட்டு போகிறேன் கண்ணம்லாம் நட்டு போகுது இருக்கு. அம்மா இருக்குன்னு பார்த்தா அவார்டுக்கு நடந்து கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கிறாளுங்க. நடக்க முடியலையா உன்னால? நடக்கவே முடியல என்னால். இந்த நேரம் நிழல் இருக்கு உட்காந்துருக்கிறேன், நான் போயிட்டு வரேன். நடு ரோட்டில் உட்கார வச்சுட்டு போகிறேங்கிற நாயம்மா இது. நடக்க முடியலைங்கிற. ஆமாம், ஒரு வழியாக அங்கேயும் இங்கேயும் நடந்த ஒரு வழியாக சொந்தக்காரவங்க வீட்டுக்கு பார்க்குறதுக்கு வந்தாச்சு. ஒரு வழியாக தெரட்டி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. போயிட்டு நான் என் தங்கச்சி அவங்க வீடு வந்து பக்கத்தில் தான் இருக்குது, பார்க்கலான்னு சொல்லி வந்து எல்லாமே சொந்த பந்தம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்போ என் தங்கச்சி வீட்டில் உட்காந்துருக்கேன். இப்போ நானும் எங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். இன்றைக்கி பார்த்து இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கிராமத்து பொண்ணு யூடியூப் சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால இன்றைக்கி என்னோட பொழுது எப்படி போச்சுன்னு சொல்லி நான் வீடியோவில் எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.